அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டருடைய 100வது நாள் மறு ஒளிபரப்பு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் சருப்பு மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்களை சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். வணக்கம் டாக்டர். ஹலோ டாக்டருடைய 100வது நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி 100 நாள் வர்றதுக்கு ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் ரொம்ப முக்கியம். நீங்கள், நான், இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் அண்ட் வேந்தர் டிவி நேயர்கள் எல்லோருக்குமே இந்த நன்றி உரித்தாக்கணும் டாக்டர். இன்றைக்கி தோல் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறதால நிறைய நாள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஓவராலாக ஒரு ரிவ்யூ மாதிரி இதை பார்த்துடலாம். இந்த தோல் நோய் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல தோல் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அதில் நாங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்னு. அதாவதுமா, உடம்புலையே பெரிய உறுப்பு தோல், 5.5 கிலோ எடை. இந்த 5.5 கிலோ எடை இருதயம் கிடையாது, மூளை கிடையாது, நரம்பு கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இதுக்கு தான். எல்லோரும் சாதாரணமாக என்ன நினைக்கிறது, தோல் தானே இப்போ என்ன அப்படின்னு நினைக்கிறது. பட் தோல் ஒரு கண்ணாடி, உள்ளே நடக்கிற பிரச்சனையை வெளியே சொல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சுகர் இருக்குது. சுகர் வர்றது தோலில் எப்படி தெரியும் அப்படின்னா அரிப்பு. ஓகே, ஒன்றுமே இருக்காது, வெறும் அரிப்பு மாத்திரை இருக்கும். தைராய்டு ஒன்றுமே இருக்காது, வெறும் ட்ரைனஸ் மாத்திரை இருக்கும் ஸ்கின்னில். பிசிஓடி வெளியே ஒன்றுமே தெரியாது பெண்களுக்கு, மீச தாடி முளைக்க ஆரம்பிச்சிடும். இப்படி எல்லா வியாதிக்குமே தோலில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. அப்போ தோலை நம்ம சும்மா அப்படின்னு நினச்சிட்டு இந்த கண்ணாடியை உடைச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது தோலில் மெயின் டேமா. இவ்வளோ பெரிய உறுப்புன்னு சொல்லும்போது, ஒன்று பாதுகாப்பு, நம்ம சட்டையை போடுற மாதிரி நம்ம உடம்புக்கு மொத்தமும் பாதுகாப்பு. இதில் வர்ற வேர்வை நம்ம உடம்பை சூடுலேயும் சரி குளிர்லேயும் இருந்து பாதுகாக்குது. ஒன்று சூடில் இருக்கும்போது வேர்வையாக வெளியே போகுது, குளிரில் இருக்கும்போது சூடை உள்ளே இழுத்து அந்த குளிர்லேருந்து நம்மளை பாதுகாத்துருது. தோல்லேருந்து வர எண்ணெய், எல்லோரும் எண்ணெயாக இருக்குமாங்க. எண்ணெய்க்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட், ஃபேஸில் மஸ்கிட்டோ கிடைக்காது. 2 பூஞ்சக்காளானை எதிர்க்க வல்லது. 3வது மாய்ஸ்சரைசர். அப்புறம் விட்டமின் டி சிந்தசிஸ் இந்த தோலில் தான் நடக்குது. செக்ஸ் ஹார்மோன் சிந்தசிஸ் இந்த தோலில் தான் நடக்குது. இந்த விட்டமின் டி சிந்தசிஸ் எல்லாம் வெயிலில் காலையில் நடக்கிறவங்க, ஈவினிங் வெயிலில் நடக்கிறவங்களுக்கு விட்டமின் டி சிந்தசிஸ் இங்கேருந்து வருது. அப்போது இந்த டைமில் நடங்க, இந்த டைமில் விளையாடுங்கன்னு சொல்கிறதே அதுக்காக தான். தோலை அது சன்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா 45 வயசில் எலும்பெல்லாம் பூராமே இதாகி போயிடும். கரும்புக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா மொத்தமும் சூகப்படைஞ்ச மாதிரி எலும்பு பூரா அந்த மாதிரி ஆயிரும். அப்போ தோல் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். நிச்சயம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நேயர் ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நாங்கள் ஆம்பூர்லேருந்து பேசுகிறோம் மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. இந்த 10 விரல்ல அப்படியே அரிப்பு அதிகமாக இருக்குங்க. 10 விரல்ல மாத்திரமாம்மா? சார், 10 விரல்ல மாத்திரமா அரிப்பு இருக்கு? ஆமாங்க சார். வேற உடம்புல எங்கேயுமே இல்லை? இல்லை, உடம்புல இல்லை சார், இந்த ஃபிங்கர்ஸ் தான் சார் இருக்கு. அம்மா, ஃபிங்கர்ஸ்னா உள்பகுதியிலையா வெளியவா? உள்ள சார், உள்ள கையில் உள்ள சார். இங்கே உள்ள மாத்திரம் இருக்கு. தடிப்பாகுதாம்மா? சார், தடிப்பாகுதா? ஆமாங்க சார், அப்படி ஹார்டா இருக்குங்க சார். சரி. அப்படி வடிக்குது, அதுல சரி அரிக்குது சார். எவ்வளவு நேரத்துல போயிருதுமா அது? சார், இது ஒரு 5 வருஷமா இருக்கு சார் எனக்கு. இல்லம்மா, எவ்வளவு நேரத்துல அந்த மாதிரி தடிப்பா அரிப்பா எவ்வளவு நேரத்துல குறையுது? இது ஒரு 3 நாள் வருது சார், அது மாதிரி தடிப்பா வருது சார். சரிம்மா. அடுத்த நாள்ல அப்படியே வடிப்பு வருது சார். சரிம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா, இந்த வியாதிக்கு பேரு அட்ரிகாரியா. அட்ரிகாரியா பொதுவாக எப்படின்னா உடம்பு பூராமே தடிப்பா சாட்டையா பட்டையா தண்டு தண்டா வரக்கூடியது அட்ரிகாரியா. இந்த அட்ரிகாரியாவுக்கு காரணம் அலர்ஜி. அலர்ஜிங்கிறது ஒன்று நம்ம சாப்பிட்றதா இருக்கலாம், உபயோகப்படுத்துறதா இருக்கலாம், இல்லை சில நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு கூட வரலாம், வெயிலில் போனால் வரலாம், குளிச்சா வரலாம். இப்போ குற்றாலத்தில் போய் குளிப்போம், குளிச்சோடனே தண்டு தண்டாக வந்துடும். ஸோ இது பல காரணங்கள் இருக்குமா. அலர்ஜிக் ஸ்கின் டெஸ்ட் பண்ணி என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை விடணும். இப்போ நீங்கள் அலர்ஜிக் ஸ்கின் டெஸ்ட்டில் காட்டன் அலர்ஜின்னு வருது அப்படின்னா காட்டனை 6 மாதம் போடக்கூடாது. தேங்காய் அலர்ஜி அப்படின்னு வருதுன்னா தேங்காவை 6 மாதம் சாப்பிடக்கூடாது. இந்த 6 மாதத்துக்கு இந்த அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிடணும். மாத்திரை லீமாஸ். இந்த லீமாஸ் மாத்திரையை டெய்லி நைட் 6 மாதம் கண்டினியூ பண்ணணும். 6 மாதம் கழித்து இந்த அலர்ஜியை போக்குறதுக்கு ஆன்டி அலர்ஜி இன்ஜெக்ஷன் இருக்குது. இப்போ தேங்காய் அலர்ஜி அப்படின்னா தேங்காவை ஒரு அதிகப்படி ஒரு சின்ன கான்சன்ட்ரேஷனில் இன்ஜெக்ட் பண்ணி
அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் கூடுதலாக இன்ஜெக்ட் பண்ணி அப்படியே நம்ம உடம்பை வந்து அதுக்கு எதிர்ப்பு சக்தியை டெவலப் பண்ணி விட்டுருவோம். இப்படி பண்ணால் தான் இந்த அட்ரிகாரியா போகும். சரி, அட்ரிகாரியா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் 100% கம்ப்ளீட்டாக இது பண்ணால் போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 60% பேருக்கு போயிடுது, 40% பேருக்கு லைஃப் லாங்னா ஒன்றும் பயப்பட ஒன்றும் தேவையில்லை. இந்த மாத்திரை நான் சொன்ன மாத்திரை ரெகுலராக கண்டினியூ பண்ணால் இந்த அட்ரிகாரியா வராது. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? சென்னை தாம்பரம் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அம்மா. சார், இவ்வளவு நாள் ட்ரை பண்ணி இன்னைக்கு 100வது நாள் இன்னைக்கு தான் சார் கிடைச்சிருக்கு எனக்குல. ரொம்ப சந்தோஷமா. சார், எனக்கு வந்து 53 இயர்ஸ் வந்து சார் நானு. வெரி குட். ஆனா அது மாதிரி இருக்கு, அந்த ஏஜ்னு என்னை யாரும் சொல்லவே மாட்டாங்க சார். உங்களை மாதிரி நல்லா இருப்பேன் சார் நானு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இருங்க, என்ன சொல்றீங்க? நான் கிழவன் பாக்குறதுக்கு மாத்திரம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? சார், ரொம்ப நாளா பாக்குறேன் அப்படியே தான் சார் இல்ல சார், அவங்க மார்க்கண்டேயன் அப்படிங்கறத சொல்றாங்க. ரொம்ப சார். சரிமா, எனக்கு வந்து நான் வந்து இது என்ன சோப்பு ஃபேஸ்க்கு போட்டாலும் சார் அந்த 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு சார். சரி. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப ஒரு மாதிரி டல்லா ஆயிருது சார். அதுக்காக சோப்பும் கையுமா சுத்த முடியாதுல்லம்மா. ஆனா எனக்கு அப்படி இருக்கனோட ஆசை சார். கொஞ்ச நேரம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்காதான்னு. சரிம்மா. என்ன ரீசன் சார்? நான் சொல்றேம்மா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அவர் குழந்தைக்கு எண்ணெயை பற்றி கேட்டார். அதாவது 13 வயசுல எண்ணெய் தேய்க்க மாட்டேங்கிறாரு குழந்தை அப்படின்னு கேட்டார். எண்ணெய் வந்து தலை சீவுறதுக்கு ஒன்று தாங்க பிரயோஜனம். எண்ணெய் வந்து வேற எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. தேங்காய் எண்ணெய் ஒன்று தான். அதாவது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொடுகு இருக்கிறவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்தவே கூடாது. மற்றவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால் அது உங்களை சேர்ந்தது தான். அந்த எண்ணெய்னால முடி வளராது, முடி உதறது நிற்காது, முடிக்கு எந்த வகையிலையும் அது பிரயோஜனம் இல்லை. அதனால் எண்ணெய் தேய்க்காதனால உங்கள் பையனை போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் நல்லது. வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் குளிக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த அம்மாக்கு சோப்பு, அதாவது 10 நிமிஷம்தான் சோப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது பொதுவாக 10 நிமிஷம் இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னு கேட்டால் அதனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதனோட பிஹெச் எப்படின்னு கேட்டால் தோலில் போட்ட உடனே கம்ப்ளீட்டாக அது ரிமூவ் ஆகணும். 10 நிமிஷம் வரைக்கும் கூட அந்த தோலில் அதனோட பாதிப்பு இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த 10 நிமிஷம் இருக்குன்னு சொல்கிறனால நான் சோப்பை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். சோப்பில் வந்து 3 வகை இருக்குமா. ஒன்று அனிமல் ஃபேட், பிளான்ட் ஃபேட், அதாவது மாடு கொழுப்பு இந்த மாதிரி இதிலிருந்து தயாரிக்கிறது ஒன்று, பிளான்ட் ஃபேட்லேருந்து ஒன்று. ரெண்டாவது ஃபோட்டோ சென்சிட்டிவ் கெமிக்கல் இல்லாதது. ஃபோட்டோ சென்சிட்டிவ் கெமிக்கல்ங்கிறது வெயில உள்வாங்கக்கூடிய தன்மை உள்ளக்கூடிய கெமிக்கல். அது எதுக்காக சேர்க்கறது அப்படின்னா ப்ளீச்சிங்காக. மூணாவது ஸ்கின் வந்து டிட்டர்ஜென்ட் எஃபெக்ட், அதாவது நல்லா கம்ப்ளீட்டாக இதாகணும், சுத்தமாகணுங்கிறதுக்காக டிட்டர்ஜென்ட் அதிகமாக, டிட்டர்ஜென்ட் கம்மியாக. இப்போ இதில் எது நல்ல சோப்பு? பிளான்ட் ஃபேட்டில் செய்கிற சோப்பு தான் நல்ல சோப்பு. ஃபோட்டோ சென்சிட்டிவ் கெமிக்கல் கம்மியாக இருக்கிற சோப்பு தான் நல்ல சோப்பு. டிட்டர்ஜென்ட் கம்மியாக இருக்கிறது தான் நல்ல சோப்பு. டிட்டர்ஜென்ட் கூட உங்களுக்கு 20 நிமிஷம், 30 நிமிஷம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறது. துணியை அதிகப்படியான டிட்டர்ஜென்ட்டில் தினம் துவைச்சிக்கிட்டே இருந்தால் துணி எப்படி இத்து போயிருமோ தோலும் அதே மாதிரி இத்து போயிடும். ஸோ உங்களுக்கு 10 நிமிஷம்தான் அதனோட எஃபெக்ட் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்க சோப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மெயின்டைன் பண்ணுங்கள். 1. 2, அதுக்கும் மேலே உங்களுக்கு தேவை இருந்துச்சு, நான் நல்லா பிரைட்டாக இருக்கணும், அது இதே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு ஸ்கின் பிரைட்டனர் சொல்கிறேன். H1ன்னு ஒரு ஆயின்மெண்ட் ராத்திரி போட்டுக்கிடுங்க. பலன்னு இருப்பீங்க. 53 வயசில் ஜம்முன்னு சந்தோஷமாக இருக்கிற லேடி. குட் லக். நன்றிமா. டாக்டர், நீங்க அந்த சோப்பு பத்தி சொல்லும்போது TFM பத்தி சொல்லுவீங்க. ஆமா, அந்த லெவல் வந்து அதாவது அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லடா. ஏன் முக்கியம் இல்லைன்னா அந்த ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட்டை வச்சு நம்ம சொல்றதுடா. இந்த ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் இல்லாத சோப்பே இந்தியாவில் இல்லைம்மா. ஓகே. எல்லாரும் என்ன சொல்றது, ஏன் சோப்பில் 95%, ஏன் சோப்பில் 94, ஏன் சோப்பில் 96, இது எல்லாமே அந்த பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சொல்கிறோம்டாமா. பிஹெச்ங்கிறது அசிடிக்காகவும் இல்லாமல் ஆல்காலியும் இல்லாமல் நடுவால் நம்ம தோலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய பிஹெச். பட் இது எல்லாமே போகஸ்மா. எப்படின்னு பாருமா, நீ அந்த சோப்பை
சும்மா ஒரு தீயை வச்சு ஏதாவது மெல்ட் பண்ணி பார்த்தோம்னா வெறும் கொழுப்பு தாண்டாமல் இருக்கும், வெறும் கொழுப்பு தாண்டா இருக்கும். நீ அதை மொத்தத்துக்கும் கடைசியாக சோப்புனோட இதை பூரா எடுத்தாச்சுன்னா வெறும் இதுதான் இருக்கும். அப்போ இது நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இது இல்லாமல் சோப்பும் தயாரிக்கவும் முடியாது. இது இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு சோப்பு இருக்கும். நீ இல்லைன்னா அந்த சோப்பை நீ பிடிச்சிட்டு ஒரு நாள் போட்டேன்னா மொத்தமும் சவுமிட்டாய் மாதிரி போயிடும். ஸோ அவங்க அதுக்காக அது போடுறாங்க. பட் நம்ம பார்க்க வேண்டியது அதில் அந்த டிபிஎஸ் கெமிக்கல், ட்ரைப்ரோமோ சாலிசில்னைட், ஃபோட்டோ சென்சிட்டிவ் கெமிக்கல், அந்த டிபிஎஸ்னோட அளவு 0.5% கம்மியாக இருக்கணும். அப்போ எல்லா சோப் கவரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கவரில் டிபிஎஸ்னோட அளவு இருக்கும். நான் ஒரு சோப் சொல்கிறேன், நேம் சொல்லலை, கிருமி நாசினின்னு ஒரு சோப்பை பயங்கரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பயங்கர ரொம்ப நல்லா இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு, பிரைட்டனர் அது இருக்கும் இது இருக்கும்னு. பட் நீங்கள் அந்த சோப்பினோட கவர் எடுத்து பாருங்கள், அந்த டிபிஎஸ்னோட அளவு 4% இருக்கும். 4% இருந்தால் ஸ்கின் பிரைட்டன் ஆயிரும், ஆனால் சீக்கிரம் கிளவி ஆயிரும். அப்போ எது முக்கியம் எது தேவை அப்படிங்கிறது தான் ஒன்று. 2, ரொம்ப நேரம் சோப்பை போட்டுட்டு பாத்ரூமை சுற்றிக்கிட்டே வரக்கூடாது. போட்ட உடனே வாஷ் பண்ணாலே எந்த சோப் நீங்கள் போடுறீங்களோ அந்த சோப்பே போடுங்க. பட் போட்ட உடனே 90 செகண்ட்ஸில் நம்ம ஸ்கின்ல இருந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடணும். இந்த கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடணும்னு சொல்கிறது நம்ம சோப்பும் ஒரு காஸ்மெட்டிக். இப்போ காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறது இல்லை, காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. பட் அதை 2 தடவை வாஷ் பண்ணுறத 20 தடவை வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணணுமா. ஏன்னா நம்ம இந்தியாவில் கிடைக்கிற காஸ்மெட்டிக் எல்லாமே ஆயில் பேஸ்ட். நீங்கள் காஸ்மெட்டிக்ஸை ஒழுங்காக க்ளீன் பண்ணலைன்னா நல்லா போடுவோம், அழகாக போவோம், கல்யாணத்துக்கு போவோம், எல்லாம் போவோம், கழுவுறது ஒழுங்காக எடுக்கணும், மேக்கப்பை ஒழுங்காக ரிமூவ் பண்ணணும். இதை 2ம் பண்ணலைனாலே ஸ்கின் போச்சு. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சேலம் மாவட்டம் மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி 100ஆம் நாள் வாழ்த்துக்கள் மேடம், வேந்த டிவிக்கு. ரொம்ப நன்றி சார். சார் டாக்டர் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நீங்கள் சாதாரண இயல்பாக பேசுறீங்க சார், உங்க அம்சமாக இருக்கு சார் நீங்கள் பேசுறது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இது ஸ்கின்ல சார் அந்த சிக்கன் ப்ளஸ் அந்த கத்திரிக்காய் மீன் சாப்பிட்றது சார் உடம்பு பூரா அந்த தடிச்சு போயிருதுங்க. சரிங்க. ஸ்கின் டாக்டர் சேலம் டாக்டர் பார்த்தேங்க. சரி. ட்ரீட்மெண்ட் பண்றப்ப நல்லா இருக்குதுங்க. ஆனா அந்த குளிர் காலத்துல வந்து பிரச்சனை வருதுங்க, இந்த வெயில் காலத்துல வந்து பிரச்சனை வருதுங்க. மறுபடியும் மாத்திரை நிறுத்திட்டா மறுபடியும் இந்த ப்ராப்ளம் மறுபடியும் கண்டினியூஸா அந்த உடம்பு பூரா தடிச்சுட்டே சவுண்டு போயிருதுங்க, தோல் போறாங்க. தம்பிங்க பாருங்க, உங்களோட வியாதி நான் ஏற்கனவே சொன்னது அட்ரிகாரியா. நம்ம இந்தியாவில் அட்ரிகாரியா க்யூர் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி 60% தான். நீங்கள் நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்தால் 40% இருக்கீங்க. இந்த 40% போகவே செய்யாது. நான் சொன்ன மாத்திரை, அந்த லீமாஸ் மாத்திரை டெய்லி லைஃப் லாங் நைட் ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் கண்ட்ரோல். அது போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 மாதமாவது உங்களுக்கு என்ன அலர்ஜி இருக்கோ அந்த அலர்ஜியை மாத்திரம் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த அலர்ஜினால் ரத்தத்தில் கூடக்கூடிய அந்த அணுவெல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வராது. பாதுகாப்புக்கு இந்த மாத்திரையை ரெகுலராக போடணும். இது நீங்கள் சுகர் மாதிரி நினச்சிக்கிடுங்க. சுகருக்கு எப்படி ரெகுலராக மாத்திரை போடணுமோ அதை மாதிரி இதுக்கும் ரெகுலராக மாத்திரை போட்டிங்கன்னா தான் கண்ட்ரோல் ஆகும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அட்ரிகேரியாவுக்கு போடக்கூடிய இந்த மாத்திரைகள்னால எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. பட் ரெகுலராக பண்ணுங்கள். இது நம்ம பண்ணாமல் விட்டுறோம், நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன், எனக்கு மாத்திரை ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு ஆஸ்மா வரைக்கும் போய் கொண்டு போய் விட்டுறோம். அந்நேரம் மூச்சு அழைச்சிட்டு கிடக்கணும். எது பெட்டர்ன்னு பார்த்துக்கிடுங்க. நான் சொல்கிறத கேளுங்க. நன்றி சார். டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? மேம் நான் புருஷவாக்கம்ல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் டாக்டர் சார் வணக்கம். வணக்கம் சார். சார் நான் புருஷவாக்கம்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. இப்போ பிரச்சனை எனக்கு இல்ல, என்னோட மனைவிக்கு. சரி. அவங்களுக்கு உடம்பு இந்த தோல் எல்லாம் ரொம்ப இந்த ஒயிட் டாட்ஸ் வந்துட்டு இருக்கு. சரி. அது நான் இங்க பக்கத்துல ஒரு அந்த தோல் நிபுணர் கிட்ட போனதுக்கு அவர் உங்களுக்கு வெயில் ஒத்துக்கல, வெயில் அலர்ஜி இருக்கு, டியூப்லைட் வெளிச்சம் கூட ஒத்துக்காது, நீங்க கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் கூட ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இல்லைங்க. எந்தெந்த இடத்துல ஒயிட் ஸ்பாட் இருக்கு? அது என்ன சொல்றது, அந்த மயிர்கால்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த ஹோல்ஸ் எல்லாமே ஒயிட்டா இருக்கு. அப்படியே எங்கங்க அந்த ஒவ்வொரு உடம்புல முடி இருக்கும் இல்லையா சார், அந்த முடி வர இடத்துல எல்லாமே ஒயிட்டா வந்துட்டு இருக்கு. முகத்துலயா உடம்புலயா? உடம்புல சார். உடம்பு வெயில் படாதுலங்க. இல்ல இந்த வெளியில தெரிகிற பார்க்கல, அந்த கையில இப்ப அவங்க சுடிதார் போட்டாங்கன்னாக்கா கையில அப்படியே ஃபுல்லா உள்பகுதியில இல்ல, வெளிப்பகுதி மாத்திரம்.
அப்போ கழுத்துல உங்க எல்லாமே டாக்டர் கரெக்டாக இருக்கு. தான் சொல்லியிருக்காரு. சொல்லுங்க. இல்ல உடம்புல கூட இருக்கு, இப்ப அங்கங்க உடம்புல எல்லாம் கூட வந்திருக்கு, சரி. உள்ள எல்லாம் கூட. சரி, நான் அந்த சொல்றது மாதிரி- கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க. இங்க பாருங்க, அதாவது தோல்ல வரக்கூடிய வெள்ளை, அதாவது வெள்ளப்படை, முகத்தில் வரக்கூடிய வெள்ளப்படை, இல்லை தோல் வெளிபாகம்ங்கிறது வெயிலில் படக்கூடிய பாகத்தில் வர்றது, வெயிலில் படாத பாகத்தில் வர்றது. இந்த வெள்ளைக்கு 8 காரணங்கள் இருக்குங்க. இதில் முக்கியமான காரணம் ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி, 2வது தேமல், 3வது பிட்டீரியாசிஸ் ரோசியன் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், அதுவும் வெள்ளையாக வரலாம். 4வது சில நேரம் தலையில் வர்ற பொடுகு உடம்புல வந்துச்சு முகத்தில் வருது, அதுவும் வெள்ளையாக வரலாம். சோப் அலர்ஜினால் வரக்கூடியது வெள்ளையாக வரலாம். மச்சம் அதுவும் வெள்ளையாக வரலாம். லெப்ரசி அதுவும் வெள்ளையாக வரலாம். இப்போ கடைசி நமக்கு ரொம்ப முக்கியமானது லியூகோடர்மா. அது ஒன்று தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாக்கி எல்லாமே 100% க்யூரபிள். சன் அலர்ஜி வெயில் படக்கூடிய இடத்துங்களில் மாத்திரம் வெள்ளையாக இருந்துச்சு அப்படின்னா அது சன் அலர்ஜி. வெயிலில் போகக்கூடாது, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீனர் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணி போடணும். 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணி போடலை அப்படின்னா 8 மணிக்கு போட்டால் 11 மணிக்கு போடணும். 11 மணிக்கு திரும்ப போட்டோம்னா 2 மணிக்கு திரும்ப போடணும். அதாவது ஒரு நாளைக்கு 3 தடவையாவது வாஷ் பண்ணி சன்ஸ்க்ரீனர் போட்டால் தான் ப்ரொடெக்ஷன். 1. பொடுகுக்கு ஏதாவது ஒரு ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் இருக்கிற இடத்துல போட்டோம்னா குறைஞ்சி போயிடும், திரும்ப வர்றதுக்கு என்னைக்குனாலும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பொடுகுக்கு முடிவில்லை. 3வது இந்த மச்சமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தேமல் வந்து ஃபங்கஸுக்கு ஒரு பவுடர் இருக்குங்க. பவுடரை ரெகுலராக மார்னிங் அண்ட் நைட் எங்கே வெள்ளை இருக்கோ அங்கே போட்டோம்னா குறைஞ்சி போயிடும். பவுடர் பேர் செல்சைட். 4வது இந்த லெப்ரசி, அதாவது லெப்ரசி வந்து உணர்ச்சி இல்லாத படை, வெள்ளையாக இருக்கும், உணர்ச்சி இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்தால் அது லெப்ரசி. 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வைத்தியம், 100% க்யூர். லியூகோடர்மா ரொம்ப முக்கியம். என்னென்னா பரவக்கூடிய தன்மை உள்ளது. நீங்கள் இப்போ உடம்புக்குள்ளேயும் போகுது அப்படின்னு சொல்கிறதுனால அதை கொஞ்சம் கவனிங்க. அது வெறும் சன் அலர்ஜியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது நீங்கள் சொல்கிறத பார்த்தா. ஏன்னா சன் அலர்ஜி 100க்கு 100% எந்த ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் போட்டிங்கனாலும் போயிடும், சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணால் போயிடும். லியூகோடர்மா வந்து தோலுக்குள்ளே நடக்கிற உள்நாட்டு கலவரம், அதில் தோலுக்கு கலர் கொடுக்குற அணு செத்து போயிடுது. அதுக்கு திரும்ப கொண்டாடுறதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை போட்டு வெயிலில் நிற்கணும். வெயிலில் நின்னா புண்ணாகும், கொப்பளம் வரும், வலிக்கும், சரியாக போயிடும். 100க்கு 60% மெடிசன்லேயே க்யூர் பண்ணிடலாம். பாக்கி இருக்கிற 40%ல் 30% சர்ஜரியில் க்யூர் பண்ணிடலாம். சர்ஜரி வந்து இந்த அணு எங்கே இருக்கோ அங்கேருந்து இந்த அணுவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுறது. ஸோ முன்னாடி மாதிரி இதுக்கு லியூகோடர்மாக்கு வைத்தியம் இல்லை, லெப்ரஸிக்கு வைத்தியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்குது. நன்றி சார். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசினா அதற்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், நீங்கள் ஸ்கின் பற்றி சொன்னீங்க. இந்த ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்களேன். அதாவது நம்ம பேசிக்காக தெரிய வேண்டியது, தோல் நோயில் 90% தோல் நோய் குணப்படுத்த முடிவதில்லை. அதான் மெயின். தோல் நோய் வரக்கூடாது. வந்துட்டால் தோல் நோய் பேஷண்ட்டும் தோல் டாக்டரும் சொந்தக்காரங்களாயிடணும், இல்லைன்னா முடிவில்லை. ஒவ்வொரு டாக்டராக ஜம்ப் அடிச்சுக்கிட்டே போகிறத விட ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட கம்ப்ளீட்டாக ரெகுலராக பண்ணணும். 10% ஸ்கின் டிசீஸ் தான் க்யூரபிள், 90% நாட் க்யூரபிள். ஏன் நாட் க்யூரபிள்? ஜெனட்டிக் ஸ்கின்னில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் 90% ஜெனட்டிக். அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க அம்மா அப்பா யாராவது அப்படியே பரம்பரையாக கொடுத்துட்டு போகிறது. அப்போ முடிவில்லா தொடர்கதை. நான் என் பேஷண்ட்டை வந்தோடனே வேலை உட்காந்தோடனே சொல்லிடுவேன், எம்மா இது ஆகும் ஆகாது. ஆகும்னா எவ்வளோ நாள் ஆகும், ஆகாதுன்னா ஆகாதுங்கிறத பளிச்சுன்னு சொல்லிடுவேன். 90% தோல்வியாதிகள் ஆகாது. இதுதான் தோல் நோயில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். தோல் நோயை உடனே சரி பண்ணிடுவாரா டாக்டர்? பெரிய கடவுளா? இல்லை, முடியாது.
டாக்டர், இப்போ நீங்கள் தோல் நோய்கள்னு சொல்லும் பொழுது பரம்பரையில் வர்றது ஒன்றுன்னு, இப்போ நாமளாக ஏதாவது அடிபட்டோ இல்லை அலர்ஜினால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அது குணப்படுத்த முடியுமா? இல்லைடாம்மா, அதாவது காரணம் இருந்து வரக்கூடிய எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பண்ணிடலாண்டாம்மா. ஓகே. காரணமே இல்லாமல் வரக்கூடிய ப்ராப்ளம் தாண்டாம்மா நிறைய ஸ்கின்ல. அப்போ காரணம் இப்போ நீ ஒரு இன்ஃபெக்ஷன், சிரங்கு வருது, சிரங்குக்கு கிருமி இருக்குது, கிருமியை வைத்தியம் பண்ணுறோம் போயிடுது. ஃபங்கஸ் வருது, காளானுக்கு வைத்தியம் பண்ணுறோம் போயிடுது. பருவுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் சரி பண்ணுறோம் போயிடுது. பட் இப்போ சொரியாசிஸ் மாதிரி எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 வியாதி இருக்குது. 3000 வியாதியும் சரி பண்ண முடியறதில்ல. அதனால தான் ஸ்கின் டாக்டருக்கு எல்லாருக்கும் கூட்டம். ஒவ்வொரு டாக்டராக பார்ப்பாங்க. நீ ஒரு ஸ்கின் பேஷண்ட் பார்த்துட்டோம்னா எப்படியும் அவங்க லைஃப்பில் 300 டாக்டர் 350 டாக்டரையாவது பார்த்துருவாங்க. எல்லாரும் ஒரு பெரிய இவ்வளோ தண்டி பை கொண்டாந்துருவாங்க, போத்தீஸ் பை மாதிரி இவ்வளோ தண்டி கொண்டாடுவாங்க. எல்லாம் இவ்வளோ தண்டி ஃபைல் வச்சுருப்பாங்க. நான் வந்த உடனே ஏம்மா அதெல்லாம் தனியாக வச்சுரு, என்ன விஷயம் சார், இது எனக்கு சொரியாசிஸ், உனக்கு எங்கே போனாலும் சரியாகாது, இந்த மருந்தை வச்சுக்கோ, வந்தால் போடு, வராட்டி விட்டுரு, கியூர் இல்லை இல்லை இல்லை. அதான்மா மெயின். அதில் நிச்சயம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் மேம். பேர் பிரீத்தி. என்ன சந்தேகம் கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லடாமா. டாக்டர், எனக்கு வந்து 1 இயரா வந்து ஹேர் ஃபால் ஜாஸ்தியா இருக்கு. சரி. அதுல 1 இயர்ல நான் 2 டைம்ஸ் தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன். சரி. ஆனா அது நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டிஎஸ்ஹெச் எவ்வளவு இருக்கு? அந்த இது எனக்கு தெரியல டாக்டர். சரி சரி சரி. அதுல டாக்டர் கிட்ட 4 மந்த்ஸா காமிச்சதுல வந்து மினாக்சிடல் டாபிக்கல் சொல்யூஷன் 2% கொடுத்தாங்க. அதுவும் பொடுகு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். பிசிஓடி இருக்காமா? பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கா? ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் சொன்னாங்க. நான் இந்த டெஸ்ட் என்ன எடுக்கல டாக்டர். சரி, ஹார்மோன் இது இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு, இது பார்க்காம விட்டோம்னா பக்கத்துல இருக்க எல்லா முடியும் கொட்டிடும். சரிம்மா, உனக்கு வயசு என்னம்மா? 22 ஆகுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கம்மா. அதாவது இந்த முடி உதறது ஒரு நாளைக்கு 50லேருந்து 70 முடி உதறது வந்து நார்மல். 50லேருந்து 70 முடி உதறணும். நம்ம கரடி ஆக முடியாது. கடவுளோட படைப்பில் நமக்கு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒரு ஸ்டேஜ் வந்து 3 வருஷம் முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும், 3 மாதம் தூங்கிக்கிட்டே இருக்கும், 3 வாரம் உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை இலையை பூரா ஊற்றிடும், அப்புறம் வேகமாக புது புது இலையாக வரும். அதே தான் நமக்கு முடி. ஆனால் நமக்கு அப்படி கம்ப்ளீட்டாக உதறதில்ல. கம்ப்ளீட்டாக உதிர்ந்தால் நம்ம வழுக்கையாயிருவோங்கிறதுக்காக கடவுளை என்ன பண்ணியிருக்காரு, 80% முடியை வளர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் 15% முடியை தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் 5% முடி உதற மாதிரி. இதுதான் நம்மளோட ஹேர் சைக்கிள். இதில் 50லேருந்து 70 முடி உதிருது அப்படின்னா நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பட் அது திரும்ப முளைக்குதாங்கிறதான் பார்க்கணும். திரும்ப முளைக்கலை அப்படின்னா நமக்கு அது ப்ராப்ளம். இது ஆண்களுக்கு டிஃப்ரெண்ட், பெண்களுக்கு டிஃப்ரெண்ட். ஆண்களுக்கு பொதுவாக இந்த முடி திரும்ப வளரலை அப்படின்னா அது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஜெனட்டிக்ங்கிறது மேல் பேட்டர்ன் பால்னஸ். அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா, அம்மாவோட அண்ணன் தம்பி யாராவது வழுக்கைனா பையனுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் ஆண்ட்ரஜன் ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனோட ஒரு உபப்பொருள் முடியினோட வேருக்குள்ளே போய் முடியை திங்குது. அந்த இது வந்து பெர்மனன்ட் டேமேஜ். ஆனால் 100% க்யூரபிள். 100% க்யூரபிள்ங்கிறது இந்த ஹார்மோன் போய் முடியினோட வேருக்குள்ளே போகிற பாதையை தடுத்தாலே போதும். அதுக்கு மினாக்சிடில் HARE 10% ஸ்ப்ரே டெய்லி, சீக்ரோ சீரம் டெய்லி காலையில், டேப்லெட் ஃபைன் 2 மில்லிகிராம். இது இந்த 2 மில்லிகிராமில் ஆரம்பித்து 1 மில்லிகிராம் ஆக்கி 2 இயர்ஸ் இந்த மாத்திரை போட்டுட்டு 2 இயர்ஸில் மாத்திரையை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரேயை மாத்திரம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா 100% ஆண்களுக்கு வழுக்கை இல்லை. இந்த 100% வழுக்கை இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொன்னால் 100% பாலைவனம், சஹாரா டெசர்ட். இது வேணுமா அது வேணுமாங்கிறத பார்த்துக்கணும். 1. 2வது, இந்த ஃபினாஸ்ட்ரேட் போடுறதுல சைடு எஃபெக்ட் வருமா வராதா? வியாதி இருக்கிறவங்களுக்கு பொதுவாக சைடு எஃபெக்ட் வருவதில்லை. அப்படியே சைடு எஃபெக்ட் இருந்தாலும் அது பெர்மனன்ட் இல்லை, அதை பற்றி பயப்பட வேண்டாம். பெண்களுக்கு ஹேர் ஃபால் 2 விதமாக பிரிச்சுக்கலாம். 1, பொடுகுனால் வரக்கூடிய டென்சிட்டி லாஸ், அதாவது முடி உதிர்ந்து அதனால் வரக்கூடிய டென்சிட்டி லாஸ். பட் அது டெம்பரரி, பெர்மனன்ட் இல்லை.
அப்புறம் நியூட்ரிஷனல் சத்து குறைவு, ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும், புரோட்டீன் குறைவாக இருக்கும், முடியே ஒரு மாதிரி செம்பட்டாயிடுச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். இதுக்கெல்லாம் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் போட்டாலே சரியாயிரும். ரெண்டாவது ஹார்மோனல், இதுதான் மெயின். தைராய்டு தான் பெண்களுக்கு எதிரி. தைராய்டு தான் எல்லாத்துக்கும் எதிரி. பெண்களுக்கு முடி தான் அழகு. அந்த முடிக்கு மெயின் எதிரி தைராய்டு தான். முடி ரொம்ப உதிருதா, தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும். பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஸ்கின் ட்ரை ஆகுதான்னு பார்க்கணும். இதெல்லாம் தைராய்டினோட ஃபீச்சர்ஸ் ஒன்று. ரெண்டாவது, பெண்களுக்கு ஆணோட ஹார்மோன் அதிகமாக இருக்குது அப்படின்னா பிசிஓடி. அந்த பிசிஓடி இருந்தாலும் பிசிஓடியை கண்ட்ரோல் பண்ணணும், தைராய்டை கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க வைத்தியம் கரெக்டு, பட் அந்த பிசிஓடிக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். பிசிஓடியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஹேர் ஃபால் நின்றுமா. நான் என்ன சொல்லுவோமா, பெண்களுக்கு 5% மினாக்சிடில், ஆண்களுக்கு 10 and above. 2% வந்து அவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இல்லை. ஒன்று. ரெண்டு, மினாக்சிடில் போடுறீங்க, நல்லா முடி வளருது, மூஞ்சில் தடவிடாதீங்க. கரடி குட்டி மாதிரி மூஞ்செல்லாம் வளர்ந்துடும், பூனை மாதிரி ஆகி போயிடுவோம். ஏன்னா இப்படி நிறையா பேஷண்ட் இருக்காங்க. தலையில் தடவுவாங்க, தடவிட்டு அப்படியே மூஞ்சில் தடவிக்கிறாங்க. நம்ம ஊரில் பழக்கம் அப்படி இருக்கும். இங்கிட்ட தடவிட்டு மிச்சம் மீதி இருந்தால் கையில் தடவுறது, முகத்தில் தடவுறது எல்லாம். இதெல்லாம் தடவுனீங்கன்னா முழுக்க கரடி ஆயிடுவோம். அதனால் தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. மினாக்சிடில் உள்ளே போட்டுட்டு முகத்தெல்லாம் நல்லா கழுவிட்டு கையையும் நல்லா கழுவிடுங்க. இல்லைன்னா எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாம் முடி முளைக்கும். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகம் கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்ம்மா. சார், எனக்கு வந்து 2 months ஜனவரி மந்த்ல இருந்து ட்ரக் அலர்ஜி மாதிரி இருந்தது. ஸோ நான் நார்மல் டாக்டர் கிட்ட காமிச்சேன். அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு அலர்ஜி டேப்லெட் லோஷன்லாம் எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள்ல மறுபடியும் ஹெவி ஆகி கண்ணு வீங்கிச்சு, கை விரல். ட்ரக் அலர்ஜின்னு சொன்னியம்மா, என்ன ட்ரக் அலர்ஜி? அதுதான் அந்த டாக்டர். அப்புறமா ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட போய் காமிச்சேன். அவங்க ஒரு 20 daysக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அதுல சரி ஆயிடுச்சு. நான் டேப்லெட் நிறுத்தின உடனே மறுபடியும் வருது. சரி. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கவனிமா. இப்போ நீ சொல்றது வந்து மாத்திரையினோட அலர்ஜி கிடையாதுமா. மாத்திரையோட அலர்ஜி பொதுவாக ஒரு வாரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு வைங்க. வாயில் புண்ணு மாதிரி வரலாம், இல்லை நீர் போகக்கூடிய இடங்களில் புண்ணு மாதிரி வரலாம், உடம்பெல்லாம் தடிப்பாக வரலாம். இதுதாம்மா பொதுவாக ட்ரக் அலர்ஜி. ட்ரக்கு, எந்த ட்ரக்கு அஃபண்டிங்கோ அந்த ட்ரக்கை விட்டுட்டா போயிடும். விட்ட அன்னைக்கு குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து அதுக்கப்புறமும் வருது அப்படின்னா ட்ரக் அலர்ஜி இல்லை. இந்த ட்ரக் அலர்ஜியில் பி காம்ப்ளெக்ஸ் போட்டால் கூட சில பேருக்கு அலர்ஜி வருது, பேராசிட்டமால் போட்டால் கூட அலர்ஜி வருது, தலைவலிக்கு மாத்திரை போட்டால் அலர்ஜி வருது, காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டால் வருது. டாக்டருக்கு தெரியாது எந்த பேஷண்ட்டுக்கு அலர்ஜி வரும்னு. ஏன்னா பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, டாக்டர் கொடுத்ததுனால தான் நமக்கு அலர்ஜி வந்துருச்சுன்னு நீங்கள் சொல்கிறாங்க. இந்த பேராசிட்டமாலை 1 கோடி பேர் சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு, அவங்களுக்கெல்லாம் அலர்ஜி வர்றதில்ல. உங்களுக்கு மாத்திரம்தான் வருது. உங்கள் உடம்புனோட வாகுனால தான் அலர்ஜி வருதே ஒழிய டாக்டர் கொடுக்குறதுனால வர்றதில்லை. டாக்டர் மேலே கோவிக்கிறத விட்டுட்டு இந்த மாத்திரை நமக்கு சரியாக வரல அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட சொல்லி வேறு மாத்திரையை மாற்றணும். டாக்டரை மாற்றி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் இன்னொரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவருக்கு எந்த அலர்ஜி, உங்களுக்கு எந்த மாத்திரை அலர்ஜின்னு தெரியலைன்னா திரும்ப அதையே கொடுத்தாருன்னா 2வது டைம் வரக்கூடிய அலர்ஜி வேகமாயிருச்சு அப்படின்னா எப்படி ஒரு இதுனா, தீப்பட்ட காயம் மாதிரி. வர்ற அலர்ஜி ஈஸியாக போயிடுது, 2வது வரக்கூடிய மாத்திரையினால் வரக்கூடிய அலர்ஜி போகதில்லை. அப்படியே கருப்பாக படிவம் மாதிரி நின்றும். அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற டாக்டரே பாருங்க, டாக்டரை கோவிக்காதீங்க. டாக்டர் தெரிஞ்சு கொடுக்கறது இல்லை. இது வந்து உங்களோட உடம்புனோட வாகு. 1. 2, இந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறமும் அலர்ஜி வருது அப்படிங்கிறதுக்கு நீ அலர்ஜி டெஸ்ட் பண்ணி என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிச்சி அந்த அலர்ஜியை 6 மாதம் விட்டு அலர்ஜி மாத்திரை லீமாஸ் 6 மாதம் கண்டினியூ பண்ணி அப்புறம் அந்த அலர்ஜியை ஸ்லோவாக டீசென்சிடைஸ் பண்ணாதாம்மா சரியாகும். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்கள் கொளத்தூர்ல இருந்து பேசுறோம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம். ஒரு 4 years-ஆ அவங்களுக்கு முகத்துல மங்கு வந்து என்னென்னமோ பண்றாங்க, ஆனா வந்து போகவே மாட்டேங்குது. என்னென்ன பண்றாங்க? டிவில சொல்றாருன்னு ஆயுர்வேத மருந்து அது எல்லாமே பண்ணாங்க. சரி. அப்படி இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கு, முகத்துல இருக்கு. அதுக்கப்புறம் புருவத்துக்கு மேல இருக்கு. சரிம்மா.
அது எதுவுமே போகவே மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க டாக்டர். ஆமாங்க பாருமா, மங்கு ப்ரௌனாக இருந்தால் போயிடும். மங்கு வந்து ப்ரௌன் கலராக இருந்தால் போயிடும். ரொம்ப கருப்பானா போகக்கூடிய வாய்ப்பு 50% தான். 50% போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வருது மங்கு? ஒன்று, வெயில், அதிகப்படியான வெயிலில் சுற்றுறது. ரெண்டாவது, அதிகப்படியான சிந்தனை, யோசித்துக்கிட்டே இருக்கிறது. மெட்ராஸை விற்றுருவோம், மெட்ராஸை வாங்கிடுவோம், இந்த மாதிரி யோசித்துக்கிட்டே இருக்கிறது. மூணாவது, சில நேரம் ஹேர் டை, காஸ்மெட்டிக்ஸ், ஆல்கஹால் கலந்த காஸ்மெட்டிக்ஸ், ஹேர் டையில் பிபிடியோட அளவு அதிகமாக இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா முடிக்கு தடவும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அந்த சைடில் பூரா கருப்பாயிரும், அப்புறம் இங்கே கருப்பாயிரும், இங்கே தலை பூரா கருப்பாயிரும். இந்த 3 விஷயம்தாம்மா. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறது, இது வந்து வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறது. அது அப்படி இல்லை. இதுதான் அதனோட காரணம். நான் சொல்கிறதுமா, அதுக்கு மருந்து போட்டு பாருங்கள். 15 நாள் போகலை அப்படின்னா அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். எப்படின்னு பாருங்கள். இந்த ஆயின்மெண்ட் HTM, இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட்டு தடவுங்க. குறையுதான்னு பாருங்கள். இந்த ஆயின்மெண்ட் வந்து ரெட்டாக்கும், விட்டா திரும்ப வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் குறைய ஆரம்பித்த பிறகு ஆல்டர்னேட் டேஸ் ஆக்கணும், கொஞ்ச நாள் கழித்து வீக்லி ட்வைஸ் ஆக்கணும், வீக்லி ஒன்ஸ் ஆக்கணும், அப்படியே விட்டுறணும். சரி, அதெல்லாம் போட்டு எனக்கு கலரே ஆகலை, எனக்கு கலர் வேணும், கலர் தான் ரொம்ப முக்கியம் ஸ்கின்னுக்கு அப்படின்னு நினச்சா, குளுட்டாத்தயோன் இன்ஜெக்ஷன் இருக்குமா. இந்த குளுட்டாத்தயோன் இன்ஜெக்ஷன் வீக்லி ட்வைஸ் 3 வீக்ஸுக்கு போட்டால் உங்கள் அம்மா நியர் நார்மல் ஆயிடுவாங்க. ஆயின்மெண்ட்டை போட்டு பார்த்துட்டு முடியலைன்னா இந்த குளுட்டாத்தயோன் இன்ஜெக்ஷன் போடும்போது க்ளோ ஸ்கின்னு ஒரு டேப்லெட் இருக்குது. இந்த க்ளோ ஸ்கின்னையும் டெய்லி நைட் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா மெயின்டைன் ஆயிரும். இது வந்து ஸ்கின் லைட்டனிங். பட் டை என்ன அடிக்கிறாங்க, வெயிலில் போகாமல் இருக்காங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு செய்யுங்க. நன்றிம்மா டாக்டர் மட்டோர்னையர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் கிட்ட வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ் வந்து வரத்துக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்குதா? இப்போ டீனேஜ்ல தான் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? உனக்கு வயசு என்னமாச்சு? எனக்கு 43 இயர்ஸ் ஆகுது. சரிம்மா, இளமா ஊஞ்சலாடுதுமா, பரவாயில்ல. சார், இல்லை இன்னமும் இப்போ பிம்பிள் வருது, அதுக்கு ரீசன் இருக்குதா? சரிம்மா, ஒன்று. அப்புறம் அதுதான். அப்போ அப்பாவுக்கு இருக்கும், முதல்ல எல்லாம் அப்பாவுக்கு இருந்தது, அது ஹெரிடிட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால வருதா இல்ல வேற என்ன ரீசன் இன்னமும் வர்றதுக்கு அப்படி சொல்லி? சரிம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்கம்மா. அதாவது பருவத்தில் வருவது பருவத்தில் தான் வரணும். பருவம் தாண்டி வந்துச்சு அப்படின்னா அந்த ஹார்மோன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பரு வர்றதுக்கு காரணம் எண்ணெய் குழாய், எண்ணெய் வெளியே வர்ற இடத்துல அடப்பு. எண்ணெய் வந்து வெளியே வர முடியாமல் எண்ணெய் குழாய்க்குள்ளேயே திரும்ப போய் எண்ணெயினோட சுரப்பி வீங்கிருச்சுன்னா அதுதான் பரு. ஏன் இந்த எண்ணெய் சுரப்பி அதிகமாக சுரக்குது? ஒன்று ஹார்மோன். அதாவது 10 வயசு வரைக்கும் மேல் ஹார்மோனும் ஃபீமேல் ஹார்மோனும் ஒன்று போல் இருக்கும். 10 வயசுக்கு அப்புறம் ஒரு பெண்ணாரா ஒரு ஆணாரா அந்த ஹார்மோன் அவங்களோட ஹார்மோன் மாற்றங்கள்னால இந்த எண்ணெய் சுரப்பியை லைட்டாக ஸ்டிமுலேட் பண்ணி அந்த எண்ணெய் சுரப்பி அதிகமாக வர்றது ஒன்று. ரெண்டாவது கிருமி. மூணாவது சில நேரம் மாத்திரைகள்னால கூட பரு வரலாம். ஸ்டீராய்டு மாத்திரைகள் ஆஸ்மாவுக்கு போட்டுக்கிட்டு இருப்போம், முட்டு வலிக்கு போட்டுக்கிட்டு இருப்போம், அதனால கூட பரு வரலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பரு, பட் அதுவும் ஒரு பரு தான். இந்த 43 வயசில் வருது அப்படின்னா இன்னும் ஸ்வீட் ஏஜ் இருக்குன்னு அர்த்தமா. நீ சந்தோஷப்படணுமா இதை பற்றி? இப்போ நாங்கள்லாம் எங்களுக்கு பரு வரல, பரு போச்சே, பருவமான காலம் போச்சே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கோம். அதனால் நீ சந்தோஷமாக இரு. நான் சொல்கிற மருந்தை மாத்திரம் ஒரு 6 months கண்டினியூ பண்ணுமா, டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருமா. ஆயின்மெண்ட் வந்து ACN, இந்த ஆயின்மெண்ட் டெய்லி நைட். ஐசினா டேப்லெட் டெய்லி நைட், M+100 டெய்லி நைட். இது 6 மாதம் கண்டினியூ பண்ணுமா. இந்த மாத்திரை போடும்போது குழந்தை உண்டாகக்கூடாது. நன்றிம்மா டாக்டர். நீங்கள் முடி உதிர்வதற்கான காரணங்கள் சொன்னீங்க, அண்ட் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி இந்த ஷாம்பூ தேர்ந்தெடுக்கிறது, கலரிங், ஹேர் டை, இதை பற்றியும் சொல்லுங்கள். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த ஷாம்பூ, ஹேர் டை அதெல்லாம் கேட்டேன். ஹேர் டைமா அமோனியா கலவை இல்லாத
பிபிடி 2.5% கம்மியாக. பிபிடிங்கிறது பேராஃபெனிலின் டையமின். அந்த பிபிடி வந்து எதுக்காக சேர்க்குறதுனா நம்ம ஃபோட்டோ டெவலப்பர்ஸ், ஃபோட்டோ நம்ம எடுக்கிறோம் அதை டெவலப் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்துகிற ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் வந்து நல்ல முடியை வந்து கருப்பாக இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுக்கு உதவும், அதுக்காக யூஸ் பண்ணுறோம். பட் அந்த 2.5% கம்மியாக இருந்தால் நல்லது. 3 முடியினோட வேரில் படாமல் அடிக்கணும். ஈவினிங்க்கு மேலே அடிக்கணும். காலையில் அடிச்சுட்டு வெயிலில் போகிறது இருக்கக்கூடாது, ஈவினிங்க்கு மேலே அடிக்கணும். இந்த 3 செஞ்சாலே போதுண்டாமா. ஏன் அந்த பிபிடி பற்றி நம்ம அவ்வளோ தூரம் இது பண்ணுறோன்னா, பிபிடி வந்து கிட்னி வழியாக தான் ஃபில்டர் ஆகி வெளியே போகணும். சரியா? தலையில் அடிக்கிற அந்த டைனோட இது இப்போ நம்ம ரெகுலராக அடிக்கிறாங்க. சில பேர் மீசைக்கு பார்த்தீங்கன்னா தினம் அடிப்பாங்க, தினம் தடவாங்க. அப்போ பிபிடியினோட அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு பாதிப்பு இல்லை. இல்லைன்னா அது ஃபில்டர் ஆகும்போது எந்த சாயமாக இருந்தாலும் பாதிக்கக்கூடியது. நீ கேசரி சாப்பிட்றோம், தினம் கேசரி சாப்பிட்றோம், தினம் கேசரி பவுடர் சேர்த்துக்கிட்டே இருக்கும்னா அதுவும் பாதிப்பு தான். ஓகே, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அடிக்கிறாங்க, ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த ஹேர் டை வந்து அலர்ஜி ஆகுதுன்னா டையை மாற்றணும். பிபிடி கம்மியாக இருக்கணும், அமோனியா இல்லாததாக பார்த்துக்கணும். ஷாம்பு டெய்லி போடலாம். ஷாம்பு போடுறதுனால ஹேர் ஃபால் வர்றதில்லை. ஷாம்புவில் சோடியம் லாரில் சல்ஃபேட் எஸ்எல்எஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அந்த எஸ்எல்எஸ் இருக்கிற ஷாம்பு டெய்லி ஷாம்பு, அது வந்து டெய்லி போடலாம். ஆனால் போட்ட உடனே வாஷ் பண்ணணும். எந்த ஷாம்பு வேணாலும் போடலாம். அதில் முட்டை கலந்துருக்கு, என்ன பிரியாணி கலந்துருக்கு, புரோட்டா கலந்துருக்கு, மட்டன் கலந்துருக்கு, சிக்கன் கலந்துருக்கு, இதெல்லாம் ஃபோர்ஜரி. ஓகே, நீ முட்டை கலந்துருக்குங்கிறதுக்காக முட்டையெல்லாம் உள்ளே போயிடும், நமக்கு முடியெல்லாம் நல்லா இருக்குமா, நரிஷிங் இருக்குமான்னா கிடையாதுடாமா. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு கிமிக். பட் நல்ல ஷாம்பு, எஸ்எல்எஸ் இருக்கிற ஷாம்பு குட். 2 டெய்லி போடுறதுனால ஒரு தொந்தரவும் இல்லை. போட்ட உடனே வாஷ் பண்ணிட்டா நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நிச்சயம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையில தான் பேசுகிறேன். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் சொல்லுங்க சார். எனக்கு ஒரு ஆக்சுவலாக நான் 1 இயர் முன்னாடி நல்லா ஃபேராக இருந்தேன் சார். சரி, இப்போ ரொம்ப பிளாக் ஆகிடுது சார். வயசு என்னங்க உங்களுக்கு? 26 ஆகுது சார். 26. ஆமாம். எந்த இடத்துல கருப்ப ஆரம்பிச்சிச்சுங்க? ஃபேஸில் தான் சார் அதிகமாக. ஃபேஸில் தான் இருந்துச்சு, அப்படியே உடம்பெல்லாம் கருப்பாகிக்கிட்டே போகுது. ஆமாம் ஆமாம், பிளாக் ஆகிட்டு இருக்கு. சரிங்க. தம்பி, நீங்கள் இந்த ஹேர் டை எது அடிப்பீங்களா? இல்லை சார், இல்லை சார். வேற எதுக்காகவும் மாத்திரை போடுறீங்களா? இல்லை சார், வேற எதுக்கும் மாத்திரலாங்க சார். நான் சொல்கிறது கொஞ்சம் கவனிங்க. இந்த டிசீஸ் பேர் ஆஷி டெர்மட்டோசிஸ். ஆஷி டெர்மட்டோசிஸ் அப்படின்னா, ஆஷ்னா சாம்பல் கலராக தோல் வந்து மாறுவது. இந்த மாற்றங்கள் பொதுவாக முகத்திலிருந்து ஆரம்பிக்குதுங்கிறது ஒன்று சன்லைட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு முகத்திலிருந்து வர்றது, இல்லைன்னா டிவி டியூப் தயாரிக்கிற இடங்களை சுற்றி இருக்கிற இடத்துல அந்த ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. அந்த கேஸ் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, அது வந்து இருக்கிற இடத்துல இந்த தோல் வந்து கருப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது விப்வார்ம் இன்ஃபெக்ஷன், அது ஒரு பூச்சி. அந்த பூச்சி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து சும்மா நம்ம சொல்கிறக்கூடிய காரணங்கள். பட் க்யூர்னு வரும்போது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். இந்த எர்தீமா டிஸ்க்ரோமிகம் பர்ஸ்டான்ஸ், அதர்வைஸ் ஆஷி டெர்மட்டோசிஸ். நான் வைத்தியம் பண்ணுறது வந்துங்க இதில் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் என்னோடய வைத்தியம் பார்த்தீங்கன்னா, என்னோடய பேப்பரில் வைத்தியத்தை பார்த்தோன்னா இது புக்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தோலில் 90% வந்து டிசீசஸ் குணப்படுத்த முடிவதில்லை. அதனால் நான் பலவிதமாக ட்ரை பண்ணி பார்க்குறேங்க, பலவிதமான முயற்சி செஞ்சு பார்க்குறேன். அதில் இந்த ஆஷி டெர்மட்டோசிஸுக்கும் ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது தப்பா அப்படின்னு நீங்கள் யார்கிட்டயா போய் கேட்டிங்கன்னா எல்லாரும் தப்பும்பாங்க. பட் எனக்கு என் பேஷண்ட்டுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 60% 70% கண்டிப்பாக பெனிஃபிஷியல். இந்த மருந்தை நான் சொல்கிறத மாத்திரம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிடுங்க. H1 ஆயின்மெண்ட் டெய்லி நைட் 1. 2 ஐசினா ISINA இந்த டேப்லெட் டெய்லி நைட். க்ளோ ஸ்கின் டேப்லெட் நைட். இது எல்லாமே ப்ளீச்சிங். இதில் இந்த ஐசினாங்கிறது ரெட்டினாய்ட்ஸ், பொதுவாக அதிகப்படியான பருவுக்கு போடுறது, அதிகப்படியான பருவுக்காக மாத்திரம்தான் போடுறது. பட் நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, புது ஸ்கின் வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதாவது பருவில் புது ஸ்கின் வர்றதுக்காகவும் இந்த மாத்திரை ஹெல்ப் பண்ணுறதுனால, ஏற்கனவே உங்கள் தோல் வந்து கம்ப்ளீட்டாக மாறினதுனால இதுக்காக இந்த மாத்திரை சொல்கிறேன். இது புக்கில் இருக்கா? இல்லை. பட் நான் பார்த்த வரைக்கும் ரிமார்க்கபிள் இம்ப்ரூவ்மெண்ட். இதை ஒரு 6 மாதம் கண்டினியூ பண்ணி பாருங்கள், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். கூட சேர்த்து உங்களுக்கு வசதி இருந்தால்
இன்ஜெக்ஷன் குளுட்டத்தைன் போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் தம்பி. நீங்கள் 26 வயசு, இன்னும் கல்யாணம் மற்ற வேலைகள்லாம் இருக்குது, கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருவீங்க. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? சேலத்துலேருந்து பேசுகிறேங்க மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும். சொல்லுங்கம்மா. சொல்லடாமா, என்ன ப்ராப்ளம்மா? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன்டாமா. டாக்டர், எனக்கு அம்மா போட்டது பெரியம்மா. சரி, பெரிய அம்மையே இப்போ கிடையாதம்மா. பெரிய அம்மையே இப்போ கிடையாது. ஸ்மால் பாக்ஸே இப்போ கிடையாது இந்தியாவில். சின்னம்மை இது. இல்ல, இப்போ 2 வருஷம் ஆச்சு. அது சின்னம்மையா இருக்கும். சரி பரவாயில்ல, சொல்லு. இல்ல, பெரியம்மா தான் நல்லா கொப்பளம்லாம் வச்சுட்டு இதா இருந்துச்சு. சின்ன அம்மையும் கொப்பளமா தான் வரும். தெரியல, பார்த்தவங்க இது பெரியம்மா தான், நீ குலைக்கவே அது வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்றது அது. சரி, அப்புறம் என்ன செய்யணும்? அப்புறம் அது போட்டு சரியாயிடுச்சு. ஆனா அந்த என்ன சொல்றதுன்னா ஒரு மாதிரி புள்ளியா அப்படியே பேசணும் அப்படியே இருக்கு, இன்னும் போகவே இல்ல. அது தழும்பாயிருச்சா? தழும்பாயிடுச்சு. அப்படியே கருப்பா இருக்கா? ஆமா, கருப்பா இருக்கு. சரிம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. அதாவதுமா, தழும்பு வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் மூளை. தழும்பு வந்ததுக்கு அப்புறம் வைத்தியம் பண்ணுறது முட்டாள்தனம். என்னன்னு கேட்டால், இந்த அம்மை தோல்னோட உள்பகுதி வரைக்கும் பாதிக்கக்கூடியது. உள்பகுதி வரைக்கும் பாதிக்கக்கூடிய எந்த தழும்பும் போவதில்லை. நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். அம்மை வந்த உடனே அம்மைக்கு வைத்தியம் பண்ணுறதோடு சேர்த்து நாளைக்கு இது தழும்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு கேலமின் லோஷனை ரெகுலராக போட்டோன்னா கண்ட்ரோல் ஆயிரும். ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஆன்டிபயோட்டிக் போட்டால் கண்ட்ரோல் ஆயிரும். ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் இருக்குது, அது போட்டால் ஓரளவுக்கு இந்த தழும்புகள் வராது. அதாவது அம்மையினோட காம்ப்ளிகேஷன் வராது. நம்ம அதை செய்கிறதில்ல பாதி பேர். நம்ம அம்மையினொன்னே வீட்டில் படுத்துக்கிடுவோம், மேலே வேப்பலை அடிப்போம், எல்லாம் அடிக்கணும். கூட சேர்த்து மாத்திரை மருந்துகள் போட்டால் தான் அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் வராது. சரி, இனி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம்? ஒரு 50% தான் இதில் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். கலரை மாற்றிடலாம். கருப்பாக இருந்துச்சுன்னா அந்த கருப்பெல்லாம் மாறிடும். பட் தழும்பு ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப 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 நாள் ஆகும். நீ செய்ய வேண்டியதுமா, யாக்கால்னு ஒரு லோஷன் எங்கெல்லாம் தழும்பு இருக்கோ டெய்லி நைட் கம்ப்ளீட்டாக போட்டு படுமா. கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். 50% தான் வாய்ப்பு ஜெயிக்கிறதுக்கு. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க இங்க கோயம்பேடுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. சரி மேடம். ஹலோ சொல்லுமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. சார், எங்க ஹஸ்பண்ட் தான் சார். வயசு 36 ஆகுதுங்க சார். சரிம்மா. இப்போ ஒரு 2 வருஷமா உடம்புல தட்டி ஆயிட்டு. அதாவது ஃபர்ஸ்ட்ல லைட்டா நம்பிக்கைன்னு மட்டும் சொல்லுவாரு, எந்த ஒரு இதுவும் வராதுங்க சார். சரிம்மா. அந்த மாதிரி ப்ராப்ளம் தான். பக்கத்துல முகப்பெரு வெஸ்ட்ல போயிட்டு ஒரு டாக்டரை பார்த்தேன் சார். சரிம்மா. அவங்க ஒரு 3 டேப்லெட் கொடுத்தாங்க சார். சரிம்மா. அம்மா நீ சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்றத நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் இந்த வியாதிக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த வியாதி பேர் அட்ரிகாரியா. நீ போய் அலர்ஜிக் ஸ்கின் டெஸ்ட் பண்ணு, என்ன அலர்ஜின்னு பாரு. 6 மாதம் அவாய்ட் பண்ணு. 6 மாதம் லீமாஸ் டேப்லெட் டெய்லி போடு. 6 மாதம் கழித்து இதை டீசென்சிட்டைஸ் பண்ணு. குறைஞ்சா பாரு, குறையலை அப்படின்னா இந்த லீமாஸ் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணுமா. நன்றிம்மா. டாக்டர், இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்கின் கருப்பாகி அதற்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் நார்மலாகவே இன்னும் கொஞ்சம் ஃபேராக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை. அது எல்லாருக்கும் ஆசை தான். நிச்சயம், அதுதான் எல்லாருக்கும். அதை எப்படி டாக்டர் செய்கிறது? அதாவது நம்ம நார்மலாடா இப்போ 30-35 வயசு வரைக்கும் செழிப்பான ஏஜ். நம்ம அந்த ஏஜ் வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும்டாமா. பட் அதுக்கப்புறம் நார்மலாக ஏஜிங் ஸ்டார்ட் ஆக தோல் சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் பிக்மெண்டேஷனும் டார்க் ஆக ஆரம்பிச்சிடும். பிக்மெண்டேஷன் டார்க் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குடாமா, இன்க்ளூடிங் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ். ஓகே. அந்த ஏஜை தாண்டும் போது நம்மளுக்கு உரிய ஸ்ட்ரெஸ்னாலேயே பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஏஜுக்குரிய அந்த சுருக்கங்களும் வர ஆரம்பிச்சிடும். இது ரெண்டுக்கும் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு நமக்கு எப்படின்னாமா, நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்டாமா, 35 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஆன்டி ஏஜிங் க்ரீம் இருக்குது, பெப்டைட்ஸை ரெகுலராக ஃபேஸுக்கு தடவிக்கிட்டே வந்தோம்னா இந்த ஏஜிங்கை தள்ளி போட்டுடலாங்கிறது ஒரு 45 வயசில் வரக்கூடிய வைத்தியத்தை நம்ம ஒரு 55-60 வயசு வரைக்கும் தள்ளி போடலாம். அப்போ ரெகுலராக இந்த பெப்டைட்ஸை இதை எது சார் காஸ்மெட்டிக்கை தூக்கி தடவணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அழகாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை அட்மையர் பண்ணணும்.
கில் ஏஜ் அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குடாமா. இது வந்து பெப்டைட்ஸ். டெய்லி நைட் பேக் மாதிரி போட்டு படுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ரிங்க்லிங் இல்லாமல் நல்லா ஃப்ளரிஷிங்காக இருக்கும். இதே மாதிரி லைட்டனிங் வந்து ஹைட்ரோக்வினான் க்ரீம் H1 இதை ரெகுலராக டெய்லி நைட் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ப்ளீச்சிங் ஆகிக்கிட்டே இருப்போம். எவ்வளோ நாள் போடலாம் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்டா, ஒரு 1 month 2 months போடணும். அப்புறம் வாரத்துக்கு 1 நாள், வாரத்துக்கு 2 நாள், அப்படியே அதை ரெகுலர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே போடலாமா. போடும்போது முகம், கழுத்து, காது எல்லாம் போடணும். ஒரு இடத்துல போட்டு ஒரு இடத்துல மாத்திரம் போடாமல் விட்டோம்னா அந்த இடம் மாத்திரம் பளிச்சுன்னு இருக்கும், மற்ற இடம் கருப்பாகி போயிடும். அந்த மாதிரி விட்டுறக்கூடாது. 2 இதில் மெயினு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற பூன், நமக்கு கிடைச்சிருக்கிற வரம் குளுட்டாத்தயோன் இன்ஜெக்ஷன், குளுட்டாத்தயோன் டேப்லெட். அதை ரெகுலர் பண்ணணும். அதாவது குளுட்டாத்தயோனை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசுகிறாங்கடாம்மா. அதாவது சைடு எஃபெக்ட் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். சைடு எஃபெக்டை பார்த்தோம்னா ஒன்றுமே செய்ய முடியாதுமா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஒன்றும் 3000 வருஷம் வாழ போகிறதில்ல, 60 வருஷம் தான் வாழ போகிறோம். அதில் குவாலிட்டி லைஃப் 20-25 வருஷம் தான். சைடு எஃபெக்டை பார்த்துக்கிட்டே இல்லாமல் இந்த குளுட்டாத்தயோன் இப்போ லிவருக்கு போடுறோம், பிரெயின் டிஸார்டருக்கு போடுறோம், உடம்பு வீக்னஸ் இருந்தால் போடுறோம், ஸ்கின் லைட்டனிங்கும் போடுறோம். அப்போ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டால் பிரைட்டாக இருக்கிறது ஒன்று, நம்ம உடம்பே ரொம்ப நல்லா இருக்குண்டாமா. ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட், ரொம்ப நல்லதுமா குளுட்டாத்தயோன். குளுட்டாத்தயோனை சும்மா ஒரு மாத்திரையாக டெய்லி போடலாம், இல்லை இன்ஜெக்ஷனாக போடலாம். இன்ஜெக்ஷனாக போட்டால் ரொம்ப அருமையான சேஞ்ச் இருக்கும்டா. டாக்டர், அதே மாதிரி இப்போ நம்ம சாப்பிட்றதன் மூலமாக உடல் எடை அதிகரிக்கிறதுன்னு ஒன்று, ஹார்மோனல் ப்ராப்ளத்தினால அப்படின்னு, இந்த உடல் எடையை குறைப்பதற்கான வழிகள் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அது ஒரு முறை ஒரு சின்ன இருக்கேன். அதாவதுமா இதில் 3 விஷயம்தான். 90% பேஷண்ட் கையில் தான்மா இருக்குது எடை குறைக்கிறது. 10% தான் நாங்கள். இந்த 90%ங்கிறது அவங்க ரெகுலர் எக்ஸசைஸ், டயட் வந்து ஓரளவுக்கு இறுக்கி பிடிக்கணும். அதாவது 40 வருஷம் நல்லா சாப்பிட்டாச்சுமா, ஒரு 40 நாள் விரதம் இருங்களேம்மா. 40 வருஷம் சாப்பிட்டீங்கல்ல, நல்ல பிரியாணியை சாப்பிட்டாச்சு, புரோட்டா சாப்பிட்டாச்சு, எல்லாம் சாப்பிட்டீங்க. 40 நாள் நாக்கை கட்டுப்படுத்திட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, லைம் ஜூஸ் சாப்பிடுங்க. இப்படி ரெகுலர் ஒரு 40 நாள் இறுக்கி பிடிச்சிங்கன்னா பலன்னு இறங்கிடுவோம். அப்புறம் நமக்கே நம்ம மேலே ஆசை வந்துடும். டெய்லி 45 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா இருவீங்க. அப்படி இல்லை, என்னால் டெய்லி அப்படி 40 நாள் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுங்க, ஒரு நாள் வெறும் ஃப்ரூட்ஸாக இருங்க, வெஜிடபிளாக இருங்க, உடம்பு நல்லா ட்ரிம் ஆயிரும். நல்லா ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்காக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு இருக்க முடியாது, ஏன்னா நாக்கு தான் முக்கியமாக இருக்குது. அப்படி அது ஒன்று. 2வது, இதெல்லாம் முடியல அப்படின்னா ஃபேட் பர்னர் டேப்லெட் இருக்குது, ஃபேட் பர்னர் போடலாம், ஃபேட்டை மாத்திரம் பர்ன் பண்ணிடலாம். ப்ளஸ் மெட்ஃபார்மின் டேப்லெட் இருக்குது. பிசிஓடி இருந்தால் தான் போடணும் இல்லை, வெயிட் குறைக்கிறதுக்கும் போடலாம். ஏன்னா சுகர் ஃபார்மேஷனை நிப்பாட்டிடும். மெட்ஃபார்மின் டேப்லெட் டெய்லி நைட் ஒன்று எடுத்தோம்னாலும் வெயிட் போடுறதை தடுத்துரும். இதெல்லாம் முடியல, எதுவுமே கேட்கல, டாக்டர் தான் பண்ணணும் அப்படின்னா ஒன்று லைப்போ லேசர், கார்பாக்சி தெரப்பி, அப்படி இல்லைன்னா கூல் ஸ்கல்ப்டிங். நான் இன்வேசிவ், சர்ஜிக்கல் ரிஸ்க் எதுவுமே இருக்காது. லேசர் மூலமாக ஃபேட் செல்லை உடைக்கிறது, கூலிங் டெம்பரேச்சர் மூலமாக ஃபேட் செல்லை உடைக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு கேஸை இன்ஜெக்ட் பண்ணி ஃபேட் செல்லை உடைச்சிருது. அழகாக இருக்கணும்னு எல்லாருக்கும் மனசில் ஒரு வேகம், உத்வேகம் இதாக இருக்கணும். நம்ம நினைக்கணும், இருக்கணும்னு நினைக்கணும். இருந்தால் கண்டிப்பாக நல்லது. 40 வயசில் நடக்கிறோம், 60 வயசுலேயும் நடக்கணும்னு நினைக்கிறோமா, இப்போ 40 நாள் விரதம் இருக்கணும். டாக்டர், அதே மாதிரி நம்ம போய் ஒருத்தர்கிட்ட ஒரு ப்ராப்ளம் சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து அவர் கேட்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். இது பொதுவாக ஸ்கின் டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு தடவை பேஷண்ட் உள்ளே போனால் வரத்துக்கு 20 minutes ஆகிடுதுன்னு. ஆனால் உங்ககிட்ட மட்டும் 1 minute தான், அதுக்கு மேலே நோ அப்படின்றீங்களாமே, அது எதனால்? அது இப்போ உன்னைய பார்த்தா பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 செகண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான क्वेश्चन. இல்லம்மா, ஏமா உன்னை பார்த்தா பொண்ணுன்னு சொல்றதுக்கு 2 செகண்ட் ஆகும், 3 செகண்ட் ஆகும். அதே மாதிரி தோல்வியாதிண்டா பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியலன்னா 100 வருஷம் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாதுமா. தோல்வியாதி வந்துமா விஷன் தாண்டாமா. அவங்க கேள்வி பதில் அதெல்லாம் ரொம்ப தேவையில்லை, பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியணும். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருமா. நான் எப்போவுமே பேஷண்ட்டை பேசுறது இல்லை. ஒன்று, நான் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருப்பேன், நான் சொல்கிற வைத்தியத்தை கரெக்டாக இருக்கணும். 2வது, என்னால் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. இதில் நான் ஒரு பேஷண்ட் எனக்கு எதிர்த்து உட்காந்துருந்தார். அவர் வந்திருந்தது வந்து தழும்பாக என் உடம்புல வருது சார்னாரு. நான் அதை வந்து சாதாரண தழும்பு தான்ப்பா, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி மருந்து கொடுத்துட்டேன். என்னோட டயக்னோசிஸ் தப்பு.
அடுத்த தடவை திரும்ப வந்தார், சார் இன்னும் 4-5 தழும்பு வருது அப்படின்னு சொன்னார். ம் பயாப்சி பண்ணி பார்த்தோம்னா லிம்ஃபோமெட்டாய்டு பாப்புலோசிஸ்னு ஒரு வியாதி. அந்த வியாதி வந்து கேன்சராக மாறக்கூடிய தன்மை உள்ள ஒரு வியாதி. ஓ ஓ நான் டயக்னோஸ் பண்ணலை. பயாப்சி பண்ண பிறகு பார்த்துட்டு இந்த பயாப்சி ரிப்போர்ட்டை கொஞ்சம் நேரம் நின்று படிக்கிறேன்டாமா, யோசிக்கிறேன் இதை எப்படி நம்ம கொண்டு போகலாம்னு. வைத்தியம் பண்ணால் 100க்கு 100% க்யூர் பண்ணிடலாம். ம் ம் பட் நான் கொஞ்ச நேரம் அதை படிச்சுக்கிட்டே இருக்கேன்னா பேஷண்ட் அழுக ஆரம்பிச்சிட்டார். சார் நீங்கள் வந்து பேச மாட்டீங்க, இவ்வளோ நேரம் ஒரு பேஷண்ட் எடுக்க மாட்டீங்களே, நீங்கள் இவ்வளோ நேரம் எடுக்கிறீங்கன்னா எனக்கு ஏதோ பெரிய வியாதின்ட்டார். இருக்கு. ஆ இது ஒரு டைப்டாமா. பட் பேச வேண்டிய வேலை இல்லை. ம் ம் நம்ம சொல்கிறத கரெக்டாக கேட்கணும். கரெக்டாக கேட்டாலே போதும். நான் சொல்கிற மாதிரி பார்த்த உடனே டயக்னோஸ் பண்ண முடியலைன்னா 100 வருஷம் ஆனாலும் டயக்னோஸ் பண்ண முடியாது. அப்புறம் என் வைத்தியம் தான் சரி பண்ணணுமே ஒழிய என் பேச்சு சரி பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக தான் இங்கே இவ்வளோ நேரம் பேசுகிறேன். இல்லை உங்கள் பேச்சுக்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களே. அதுக்காக தானே இங்கே பேசுகிறேமா. அங்கே பேச முடியாதுமா. அங்கே பேசுனா ஒரு நாளைக்கு 4 பேஷண்ட் தான் பார்க்கணும். நான் 200 பேர் பார்க்குறேன் நான். நிச்சயம். இவ்வளவு நாட்கள் 100 நாட்களை நம்ம கடந்துருக்கோம். இன்னைக்கு 100வது நாள். இந்த ஹலோ டாக்டர் பற்றி உங்களுடைய பார்வை? அதாவதுமா 2 விஷயம். ஒன்று, எனக்கு வீட்டில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குடாமா. என் பேஷண்ட்டுக்கு பெரிய குறைய நான் பேச மாட்டேங்கிறேங்கிறது தான். எனக்கு இன்னொரு பேர் இருக்குடாமா, 1 மினிட் டாக்டர். ஒன்று ஊமை டாக்டர்னு பேர் இருக்கு. ஊமை இல்லைன்னு இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க. நல்லா பேசுவார், அங்கே பேச முடியல அதனால தான் அப்படின்னு. ஒன்று இது எனக்கு வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்குடாமா. எவ்வளோ பேரை எஜுகேஷன் பண்ணிக்கிட்டே வர்றோண்டாமா. 2வது சீரியல் பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், பாட்டு கேட்குறோம். இதெல்லாம் விட முக்கியம் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ 100 நாளில் அவங்கள பற்றி, அவங்களோட வியாதியை பற்றி, அவங்களோட பிரச்சனைகள் பற்றி, அவங்களுக்கு என்னெல்லாம் தீர்வு கொடுக்க முடியுமோ இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். 50% கொடுத்துருந்தா கூட சந்தோஷம். நிச்சயமா. இன்னைக்கு அதாவது ஒரு டாக்டர் 2 டாக்டர்லாம் பிரிக்கலாம் முடியாது. ஏன்னா இந்த நிகழ்ச்சிங்கிறது இதில் கலந்துக்கிற எல்லா டாக்டருடைய பங்களிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நிச்சயம் அந்த பெருமை உங்களுக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். நிச்சயம் இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் சொன்ன தகவல்கள் திரும்பவும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யணும், தவிர்க்கணுங்கிற இந்த ரீகேப்பை வந்து அழகாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.